இருந்தவாறே தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும், கள்ளம் கபடெல்லாம் அகற்றும், கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் முறையோடு வாழ்வதற்கு மறை தந்து எங்களை அந்த மறை காட்டும் பாதையிலே வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். பேசுகிற அடியனின் வாயின் வார்த்தைகள், இங்கே கூடியிருக்கின்ற இறை மக்களுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்கட்டும். உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்க செயலாக்கம் கொடுக்க ஆண்டவர் அருள் தருவீராக. மீட்பர் வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். ஆண்டவரும் மீட்புறமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த நாளின் காலை வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்களை அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் சார்ந்திருக்கிற மதுரை ராமநாதபுரம் பேராயத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துதலை உரித்தாக்குகிறேன். இந்த நாளிலே உங்களோடு இணைந்து இந்த வழிபாட்டிலே பங்கு பெறவும் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கடவுள் பாராட்டியிருக்கிற கிருபைக்காக நான் கடவுளுக்கு நன்றியுடையவனாக இருக்கின்றேன். இந்த அழைப்பை எனக்கு வழங்கி இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற உங்களுடைய திருச்சபையினுடைய இந்த ஆயர்வட்டத்தின் ஆயர்வட்ட தலைவரும் அருமை சகோதரர் அருள்பணி ராபின்சன் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை உரித்தாக்குகிறேன். அருமையான உங்களுடைய ஆயர் அவர்கள் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே நான் முதுகலை இறையியல் கற்ற பொழுது அவர் இளந்தேவியல் கல்வி கற்றார். நானும் அவரும் இணக்கமாக நெருக்கமாக பழகுவதற்கான தருணங்கள் இருந்தது. அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். என் மீது அன்பு வைத்து இந்த நாளிலே அவர்கள் அழைத்ததற்காக அவருக்கும், இந்த ஆயர்வட்டத்தினுடைய செயலர் பொருளர் உள்ளிட்ட அனைத்து ஆயர்வட்ட குழு உறுப்பினர்களுக்கும் திருச்சபை மக்கள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்து வருகை காலங்களிலே 2வது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்று தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு கடவுளின் வார்த்தை உந்துதல் செய்ய உந்தப்பட்டது என்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே வேர்ட் ஆஃப் காட் இன்ஸ்பயர்ட் டு இன்ஸ்பயர் என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடவுளின் வார்த்தை அல்லது வேர்ட் ஆஃப் காட் என்பதை நாம் பைபிள், திருமறை என்று நாம் சொல்லலாம். குறிப்பாக நம்முடைய திருச்சபையினுடைய பாரம்பரியத்திலே கிறிஸ்தவ வருகை காலங்களில் 2ஆம் ஞாயிறு எப்பொழுதும் திருமறை ஞாயிறு, பைபிள் சண்டே என்று அதை கடைபிடிப்பது வழக்கம். எனவே இந்த நாளிலே கடவுளின் வார்த்தை எவ்வாறு நம்முடைய வாழ்வில் செயல்படுகிறது, எவ்வாறு வரலாற்றில் செயல்பட்டது என்பதையெல்லாம் திருமறையின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே திருமறை தொடர்பான 1-2 குறிப்புகளை முன்னுரையாக நான் சொல்லி அதன் பின்பு கொடுக்கப்பட்ட நாம் படிக்க கேட்ட திருமறையின் அடிப்படையிலே நம்முடைய தியானத்தை நாம் செலுத்தலாம் என்று நம்புகிறேன். கடவுளின் வார்த்தை
உலகிலே பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திருமறை தான் உலகத்திலேயே அதிகமான எண்ணிக்கையில் அச்சிடப்படுகின்ற நூல் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதே போல உலகில் இருக்கின்ற பல மொழிகளில் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு நூல் இந்த திருமறை. அதனால் நாம் கடவுளுக்கு நன்றியுடையவர்களாக இந்த திருமறையை நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கின்ற நம்முடைய திருச்சபை தந்தையர்கள், நமக்கு இதற்காக உழைத்த முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் கையில் திருமறை கொண்டு வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் திருமறைகளை தூக்கி ஒரு அலையிலையோ சொல்லாமா? கொஞ்சம் சத்தமா. திருமறையை கையில் ஏந்துவதற்கும் திருமறையை தெருக்களில் சுமந்து செல்வதற்கும் நாம் வெட்கப்படாமல் இருப்பது நல்லது. ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் நம்மிடத்தில் சொல்வது உண்டு, உன்னுடைய இள வயதில் நீ திருமறையை சுமந்தால் உன் முதிர் வயதில் திருமறை உன்னை சுமக்கும் என்று. அது உண்மை. அதை நாம் எத்தனை அறிவியல் தொழில்நுட்பங்கள் முன்னேறினாலும் அதை முறையாக கடைபிடித்தல் நல்லது. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நாம் கைகளில் மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறதுனால அதிலேயே பைபிள் இருக்குது, அதிலேயே படிச்சுக்கிறேன்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. அப்படி அல்ல. அது நமக்கு ஒரு கூடுதல் வசதியாக இருந்தாலும் அச்சிடப்பட்ட திருமறையை கையில் ஏந்தி கொள்வது மிக முக்கியமானது. ஏறக்குறைய 15 நூற்றாண்டுகள் இந்த திருமறை இறைமக்களுடைய கைகளிலே கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது. எங்களை போன்ற ஆயர்கள் மட்டும் படிக்கக்கூடிய ஒரு நூலாக இருந்தது. எப்பொழுது சீர்திருத்தம் என்ற ஒன்று ஏற்பட்டதோ, மார்ட்டின் லூத்தர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த சீர்திருத்தத்தால் இந்த திருமறை அனைவருடைய கைகளிலும் கிடைக்கப்பட்டது. 1591ஆம் ஆண்டிலே அவர் ஏற்படுத்திய சீர்திருத்தம் நம்முடைய கைகளிலே இந்த திருமறையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. எனவே இந்த திருமறையை நாம் படிக்கவும் அதை கடைபிடிக்கவும், இந்த திருமறை வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கவும் அதற்கு செயலாக்கம் கொடுக்கவும் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே திருமறையை சரியாய் முறையாய் கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்துவது நல்லது. இன்றைக்கு நாம் திருமறை பாடங்கள் படித்த 4 திருமறை படித்தவர்களும் சொன்ன விஷயம், அதை ஒட்டிய ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்டு அதற்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். திருமறையை வாசிக்க வேண்டுமா அல்லது படிக்க வேண்டுமா? கொஞ்சம் சத்தமாக. உங்கள் போதகர் முதல் சர்வீஸில் 20 நிமிஷத்தில் முடிக்க சொன்னார். நான் ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு 3/4 மணி நேரம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ எவ்வளோ நேரம் பேசுவேன்? 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுவேன். அதுவும் குறிப்பாக பழைய ஏற்பாட்டு துறையில் முதுகலை அல்லது பழைய ஏற்பாட்டு துறையில் முனைவர் பட்டம் பெறுகிறவர்கள் படித்தவர்கள் எப்பயுமே நேரம் பார்த்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆவியானவர் நடத்துகிறாரோ அவ்வளோ நேரம் நாங்கள் நடத்துவோம். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய பழைய ஏற்பாட்டு பேராசிரியர் எப்போ பெல் அடிக்கிறாங்களோ கிளாஸ் முடிக்கிறதுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவார். சாப்பாடா முக்கியம், பைபிள் தான் முக்கியம் பார். ஸோ அதனால் இன்றைக்கி ஆண்டவருடைய நாள். நீங்கள் அப்படி யாராவது வீட்டுக்கு போனால் எந்திரிச்சு போகலாம், நான் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லணும். அதனால் வேகமாக பதில் சொன்னீங்கன்னா நான் வேகமாக முடிச்சிடுவேன். திருமறையை வாசிக்க வேண்டுமா படிக்க வேண்டுமா? அப்புறம் ஏன் எல்லாரும் இங்கே படிக்க சொல்கிறப்ப இன்றைக்கு வாசிக்க வேண்டிய 1ஆம் பாடம், வாசிக்க வேண்டிய 2ஆம் பாடம் ஏன் வாசிக்கிறீங்க? சில நேரங்களில் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது யாரு? நாம தான். உலகத்தில் இருக்கிறவங்க எப்பயோ திருந்தி எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் நம்ம தான் என்ன செய்வோம்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பல நேரங்களில் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களை விட நான் மிகப்பெரிய பாரம்பரியத்தில் இருந்து வருகிறேன். நானும் எஸ்பிஜி ஆங்கிலிக்கன் முறையிலிருந்து தான் வருகிறேன். ஸோ அதனால் பாரம்பரியங்கள் நல்லது, ஆனால் சில மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்வதும் நல்லது. நான் கடந்த சர்வீஸில் சொன்னேன், செல்ஃபோன் வர்றப்ப ஒரு 1995 96 அந்த காலகட்டங்களில் தான் வந்துச்சு. அப்போ எவ்வளோ பெரிய மொபைல் ஃபோன் வச்சுருந்தோம், செங்கல் மாதிரி இருக்கும். இப்போ எப்படி வச்சுருக்குறோம்? இவ்வளோவா இருக்கு. அப்போல்லாம் பட்டன் அடிக்கணும். இப்போல்லாம் என்ன செய்கிறோம்? தட்டிடுறோம், தடவிடுறோம். அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? அப்டேஷன் கொடுத்துக்கிறோம். ஆனால் நம்முடைய திருமறையை அல்லது நாம் திருமறை படிப்பதை அல்லது திருச்சபையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை அதில் அப்டேஷன் கொடுக்குறப்ப நம்ம கொஞ்சம் என்ன ஆகுது?
ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறோம். இன்றைக்கு சங்கீத பாடம் படித்தது யார்? சிக்கனாண்டா அப்படின்றீங்களா? ரைட். அவங்க சொல்கிறப்ப சொன்னாங்க, இன்றைக்கு மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம். மாறி மாறினா என்ன அர்த்தம்? மாறி மாறினா சொல்லுங்கள். ரிவர்ஸில் படிக்கிறது தான் மாறி மாறி வாங்க மாறி வாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் ரெஸ்பான்ஸ் ரீடிங் தான் இருக்குது. அப்போ ரெஸ்பான்ஸ்னால் என்ன இருக்கணும்? நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லணும். நம்ம திருச்சபையை ஒழுங்கில் வச்சுருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லணும்? உடனே ஆமேன்னு சொல்லணும். இதுதான் ரெஸ்பான்ஸ். அப்போ பைபிள் எப்படி சங்கீதம் படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்? இனிமேல் முறையாக படிக்கணும். முறையாக இருக்கிற மாதிரி நான் ஒன்று வாசித்தா நீங்கள் ஒன்று வாசிக்கணும். அடுத்தடுத்த வசனங்களை மாறி மாறி வாசிக்க கூடாது. இனிமேல் யாராவது மாறி மாறி சங்கீதத்தை படித்தீங்கன்னா அது பிரச்சனையாயிரும். அதே மாதிரி திருமறையை படிக்கிற பொழுது முதலாம் பாடம், இரண்டாம் பாடம், நற்செய்தி பாடம்னு படிக்கிறப்ப எப்படி சொல்லணும்? படிக்க வேண்டியன்னு சொல்லணும், வாசிக்க வேண்டியன்னு சொல்லக்கூடாது. நியூஸ் பேப்பர் என்ன செய்வோம்? வாசிப்போம். புத்தகத்தை வாழ்க்கையில் பாஸ் ஆகணும்னா புத்தகத்தை படிக்கணும். வாசித்தா என்னாகும்? தேர மாட்டோம், ஃபெயில் ஆயிடுவோம். பைபிளை வாசித்தா தேர மாட்டோம், படித்தாதான் பாஸ் ஆகும், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஸோ அதனால் திருமறை ஞாயிறு என்பதினாலே திருமறையோடு தொடர்புடைய சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்களும் நானும் வைத்திருக்கிற திருமறை, குறிப்பாக உங்கள் கைகளில் இருக்கிற திருமறை, அந்த பைபிள் எப்போ வெளியிட்டதுன்னு தெரியுமா? அதாவது நீ கையில் வச்சிருக்கிற பைபிள் எப்படி தொடங்குதுன்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். இதை தாண்டி வேற யாராவது வேற மொழிபெயர்ப்பதா வச்சிருக்கீங்களா? யார்கிட்டயாவது இருக்கா? இல்லை. சந்தோஷம். எத்தனை பேர் ஆங்கில திருமறை கொண்டு வந்திருக்கிறீங்க? இங்கிலீஷ் பைபிள் கொஞ்சம் சும்மா தூக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் பைபிள் நீங்கள் வச்சிருக்கிற பைபிள் மொழிபெயர்ப்பு என்னம்மா? அது கேஜேவி. நீங்கள் வச்சிருக்கிறது பின்னாடி வச்சிருக்கிறவங்க கேஜேவி. வேற ஏதாவது புதிய மொழிபெயர்ப்பு? என்ஐவி. ஆங்கிலத்தில் நிறைய மொழிபெயர்ப்பு இருக்குது, அதெல்லாம் நம்ம வாங்கிக்கிடுவோம். கேஜேவி, என்ஏவி, என்ஆர்எஸ்வி, இஎஸ்வி, எம்எஸ்வி அப்படி நிறைய இருக்குது. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்சன், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்சன், நியூ வெர்சன், நியூ ரிவைஸ்டு வெர்சன் நிறைய இருக்குது. ஆனால் தமிழில் மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ரிவைஸ்டு வெர்சனை வாங்க மாட்டோம். நீங்கள் கையில் வச்சிருக்கிற அந்த திருமறை 1850களில் ஹென்றி பவர் என்கிற போதகரால் அவருடைய குழுவினரால் வெளியிடப்பட்டது. எப்போ? 1800 எத்தனை வருஷம் ஆச்சு? 170 வருஷம் ஆச்சு. 170 வருஷம் உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்களா? இல்லை. அப்டேஷன்றது ரொம்ப தேவை. அதற்கு பின்பு நம்முடைய திருமறை 6-7 மொழிபெயர்ப்புகள் வந்துருச்சு. ராஜரீகம் அப்படின்னு, மோனகன் அப்படி நிறைய மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது. கடைசியாக 1995ஆம் ஆண்டு பொது மொழிபெயர்ப்பு என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது. அது நம்முடைய இந்திய வேதாகம சங்கமும் இணைந்து தான் அந்த திருமறையை வெளியிடுகிறது. எனவே புதிய அப்டேஷனுக்கு போகிறது நல்லது. ஏன் அப்டேஷனுக்கு போகணும் அப்படின்னா, பழைய மொழி இருக்கிறது, சில புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகள் இருக்கிறது, சில சமஸ்கிருத சொற்கள் கலந்திருக்கிறது. எனவே அவைகள் எல்லாம் நாம் தவிர்ப்பது நல்லது. புதிய அப்டேஷனுக்கு போவது நல்லது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. இல்லை, சரியாக தான் படிக்கிறார் இங்கே படிக்கிறவர். தேவ ஆவியானவர் எங்கே ஆடிக்கொண்டிருந்தார்? ஜலத்தின் மேல் அசைவாடு கொண்டு. யாராவது வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்து எனக்கு ஒரு டம்ளர் ஜலம் கொடுன்னு யாராவது கேட்குறீங்களா? உங்கள் வீட்டில் எப்படி கேட்பீங்க? வந்து அப்புறம் ஏங்க அதை போய் ஜலம்னு படிக்கிறீங்க? அந்த காலத்தில் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்ப்பதற்காக அன்றைக்கு வந்த மிஷினரிகளுக்கு தமிழ் தெரியாதனால அன்றைக்கு படித்திருந்த தமிழறிஞர்களிடம் இதை மொழிபெயர்க்க கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற ஆறுமுக நாவலர் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பாளர் அவர் உதவி செய்தார். அவர் சைவ சமயத்தை சார்ந்தவர். எனவே அன்றைக்கு அவருக்கு தெரிந்த சமஸ்கிருதம் கலந்த தமிழ் சொற்களை பயன்படுத்தி இந்த திருமறையை மொழிபெயர்த்தார்.
அதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது. ஜலம் அப்படின்னு இன்னைக்கு யாராவது நம்ம ஜலம்னு சொல்கிறோமா? சொல்கிறது இல்லை. கொஞ்சம் சோறு கொடுங்கன்னு கேட்போம், போஜனம் கொடுன்னு கேட்போமா? அதெல்லாம் இங்கே இருக்குது. அதையும் தாண்டி மிக முக்கியமான சில சிக்கல்கள் இருக்கிறது. அதுலேயே ஜலத்தின் மேல் யார் அசைவாடி கொண்டிருந்தான்னு போட்டிருக்கு? தேவ ஆவியானவர். ஆவியானவர் எடுத்துட்டா அது வேற என்ன இருக்கு? யார் அது? தேவன். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன். இதை படிக்கிறப்ப உங்களுக்கெல்லாம் ஏதாவது கொஞ்சம் கஷ்டமா புரிஞ்சுக்கிட முடியுதா? ஆதியிலே யார் உலகத்தை படைத்தார்? தேவன். வன் அப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவன் இவன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆண் பாலை குறிக்கிற சொல். ஏன் இந்த திருமுறையை நாம் பயன்படுத்துவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், புதிய மொழிபெயர்க்கு போகணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட சில சிக்கல்கள் இருக்குது. இன்றைக்கு திருமுறை ஞாயிறு என்பதனால் அதை நான் சொல்லி நான் திருமுறை பகுதிக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். தேவன் என்கிற வார்த்தை தேவ் என்கிற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வருகிறது. தேவன் என்பது அவன் என குறிக்கிறது. அது ஆண்பால் சொல். அடிப்படையாக நீங்களும் நானும் வழிபடுகிற கடவுள் ஆண் கடவுள் அல்ல. அவர் தாயாகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார். நம்புறீங்களா? இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? கடவுள் நாம் வழிபடுகிற கடவுள் ஆண் அல்ல. அவர் ஆணாகவும் இருக்கிறார், பெண்ணாகவும் இருக்கிறார். நீங்க உடனே கடவுள்னா நீங்க நம்மள மாதிரி ஆம்பளை உருவத்தில் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிடாது. சரிங்களா? உருவம் வேறு, தன்மை வேறு, இயல்பு வேறு. ஸோ அதனால அதுல ஒரு சிக்கல் இருக்குது. இன்னொன்று, இந்த தேவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிற சமயத்தவர்கள் எத்தனை தெய்வங்கள் இருக்குன்னு சொல்றாங்க? தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. 33 தேவர்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். நீங்க தேவன் சொன்னீங்கன்னா இந்த தேவன் அந்த 33 தேவர்களில் ஒருவராகத்தான் இருப்பார். நான் நம்புகிற ஆண்டவர், நான் நம்புகிற கடவுள், அவர் ஒரே ஒரு கடவுள், சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்றோம். அவரை அந்த 30,000 கூட சேர்க்க முடியுமா? அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்று, நிறைய சமயங்களில் ஒரு ஆண் கடவுள் இருந்தால் கண்டிப்பாக யார் இருப்பா? பெண் கடவுள் இருப்பார். கோவப்படாதீங்க, சில நேரம் பிற சமயங்களை எடுத்து சொல்லணும். சிவன் இருந்தால் யார் இருப்பா? முருகன் இருந்தால் யார் இருப்பா? வள்ளி தெய்வானா இருப்பாங்க. தேவன்னா அப்போ யார் இருக்கணும்? இருக்கிறாங்களா தேவி? இல்லை. ஸோ அப்போ ஏன் அது தேவன் சொல்லணும்? எடுத்துக்காட்டுக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு தம்பிகிட்ட கேட்குறேன், தம்பி உங்கள் அப்பா எங்கே போனார் தம்பின்னு சொல்கிறேன். அவன் அந்த அங்கே போயிருக்கான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? பெரியவங்கள மரியாதையாக பேசணும். பெரியவங்களையே மனுஷனையே மரியாதையாக பேசுனா உங்களை என்னையும் படைச்சி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருக்கிற கடவுளை நம்ம என்ன சொல்லணும்? மரியாதையாக பேசணுமா இல்லையா? அப்போ ஏன் தேவன் அப்படின்னு சொல்லணும்? அப்போ தேவர் அப்படின்னு சொல்லாமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. தேவர்னு ஒரு சாதி இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ எந்த தேவரை சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் தேவரும் வேண்டாம், தேவனும் வேண்டாம். யாருன்னு சொல்லுவோம்? கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தை காட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் ரீடிங் பண்ணுறவங்களுக்கு சின்ன ஸ்மால் லெட்டரில் ஜி தொடங்கி காடுன்னு இருந்தால் அது பிற தெய்வங்களை குறிக்கிறதுன்னு அர்த்தம். கேபிட்டல் ஜியில் தொடங்கினா காடுன்னு இருந்தால் அது யார்? நீங்களும் நானும் வழங்குகிற யெகோவா கடவுளை குறிப்பிடுகிறது என்று அர்த்தம். அப்படின்னா இந்த கடவுள் என்கிற வார்த்தை மிகச் சரியான வார்த்தை. எப்படி அப்படின்னா, கடவுள் எங்கே இருக்கிறாரு? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். கடவுள் எங்கே இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறாரா? அது அப்புறம் ஐயர் சொன்னார் கடவுள் ஆவியாக இருக்கிறாருன்னு அவர் தொடக்கத்தில் சொன்னார். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கடவுள் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம். அங்கே தான் போகணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். வேற எங்கே இருக்கிறாரு? நமக்குள் இருக்கிறார். அப்ப ரெண்டு விஷயம் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கு. கடவுள் எங்கே இருக்கிறார்? மேலே இருக்கிறார். அவர் டிரான்செண்டட் காட், கடந்து நிற்பவர். நம்மிடம் அல்ல, நாம் காணக்கூடாத, நாம் எளிதில் அவரை அணுக முடியாத இடத்தில் இருக்கக்கூடியவர், கடந்து நிற்கக்கூடியவர் அவர். அதே நேரத்தில் உள்ளே உறைந்திருக்கிறவர், என் உள்ளுக்குள்ளாக உறைந்திருக்கிறவர். இம்மனன்ட் காட், டிரான்செண்டட் அண்ட் இம்மனன்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தேவன்ற வார்த்தையில் இந்த பொருள் வருதானா? எனக்கு தெரிஞ்சு இல்லை, நேரடியாக இல்லை.
கடவுள் என்கிற வார்த்தையில் மிக பொருத்தமாக இருக்கிறது. எனவே நீங்கள் தேவனை விட்டு யாரிடத்திற்கு வாருங்கள்? கடவுளிடத்தில் வாருங்கள். இப்போ நம்ம திருமறை பகுதிக்குள்ளாக போவோம். இந்த திருமறை மற்ற சமயங்களைப் போல மனிதர்களால், மனித அறிவால் உருவாக்கப்பட்டதல்ல, அல்லது கடவுளால் நேரடியாக அப்படியே கொடுக்கப்பட்டதும் அல்ல. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். பிற சமயங்கள் ஒரு சில சமயம் மனிதர்கள் எழுதியதாக சொல்லுகிறது, ஒரு சில சமயம் நேரடியாக கடவுளிலிருந்து இறக்கி வைக்கப்பட்டதாக சொல்லுகிறது. நீங்களும் நானும் நம்புகிற இந்த திருமறை, இந்த கடவுளின் வார்த்தை நமக்கு கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டது, கடவுளிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு மனிதர்களால் அது பதிவு செய்யப்பட்டது. படிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். வேகமாக படிங்க. 2 தீமோத்தேயு 3, 16, 17. இதுதான் திருமறை எப்படி, எங்கிருந்து நமக்கு வருகிறது, எதற்காக வருகிறது அப்படின்றத பற்றிய 2 வசனங்கள். 2 தீமோத்தேயு 3, 16, 17. இந்த திருமறையினுடைய ஆற்றல், இந்த திருமறை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதையும் படிச்சிடலாம். சரி, அப்போ முதலாவது நாம் இந்த முன்னுரையில், இன்ட்ரொடக்ஷனில் என்ன பார்க்குறோன்னா, கடவுளுடைய வார்த்தை என்பது எப்படி நமக்கு கிடைத்தது அப்படின்னா, கடவுளிடத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதனால் நமக்கு என்ன பயம்னா, அதை நம்மை சீர்படுத்துகிறது, நமக்கு அது நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கிறது, மனிதர்கள் நல்ல செயல்களை செய்வதற்கு தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பதற்கு அது உதவுகிறதுன்னு அப்படின்னு பார்த்தோம். அந்த திருமறை எப்படிப்பட்டது, அதனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதுன்றதை நம்ம இந்த பகுதியில் பார்த்தோம். நிறைய வசனங்கள் இருக்கு. ஒருவேளை சங்கீதம் 119 நிறைய வசனங்கள் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட ஆற்றலுடையது, அது என்ன வேலையெல்லாம் செய்யுன்றத நாம் 119ஆம் சங்கீதத்தில் தெளிவாக படிக்க முடியும். ஆனால் இந்த திருமறையை சில நேரங்களில் நாம் தவறாக பயன்படுத்தி கொள்ளுகிறோம். பைபிள் என்ன செய்கிறோம்? சில நேரத்தில் தவறாக பயன்படுத்துகிறோம். எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம், எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சில நேரம் தூங்குறப்ப என்ன செய்வோம்? கெட்ட கனவாக வந்துச்சுன்னா என்ன செஞ்சுருவோம்? பைபிளை தூக்கி தலைமாட்டில் வச்சுருவோம். அப்புறம் கொஞ்சம் சுகம் இல்லைன்னா என்ன செஞ்சுருவோம்? தலைமாட்டில் வச்சுருவோம். பொண்ணு பார்க்க போனால் அவசரமாக பிரட்டி ஏதாவது வசனத்தை படிப்போம் இல்லையா? பைபிளை நான் என்ன சொன்னேன்? வாசிக்கக்கூடாது, படிக்கணும்னு சொன்னேன். சில நேரங்கள் அவசரமாக தேடுறப்ப வசனங்கள் நமக்கு சிக்கலாக அமைஞ்சிடும். அவசரம் பஸ்ஸுக்கு நேரமாச்சு, அல்லது நேரம் அப்படி எங்கேயாவது போகணும், அவசரமாக பார்த்துட்டு எங்கேயா ஒரு இடத்துல பரட்டினோம்னா அன்னைக்கு வகையில்லாத வசனம் வந்துடும். அப்படிலாம் படிக்கக்கூடாது. திருமறையை முறையாக படித்தால் உங்களுக்கு முறையாக அது கற்றுக் கொடுக்கும், உங்களோடு பேசும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பல நேரங்களில் இந்த திருமறையை மந்திர புத்தகங்களாக பயன்படுத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால உடனே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் என்ன செய்வார்? உடனே பைபிளை இங்கேருந்து நீட்டுவார். உடனே ஒரு 10-30 பேர் பொத்துன்னு விழுவாங்க. அப்படிப்பட்ட மந்திர புத்தகம் இது அல்ல. படித்தால் மட்டுமே இதில் பயனடைய முடியும். சும்மா அதை மந்திரமாலாம் பயன்படுத்தாதீங்க. இந்த புத்தகம் எளிதில் நம்மிடத்தில் கிடைக்கவும் இல்லை, கிடைக்கப்பெறவும் இல்லை. இதற்காக பலர் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். வில்லியம் டெம்பிள் என்கிறவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மொழிபெயர்ப்பு செய்ததற்காகவே எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் இந்த திருமறையை தவறாக பயன்படுத்தாமல் முறையாக பயன்படுத்துவோம். முறையாக பயன்படுத்தினால் இந்த திருமறை உங்களுக்கும் எனக்கும் தூண்டுதல் தரக்கூடியதாக, நமக்கு உந்துதல் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி திருமறையில் மூவருக்கு இந்த திருமறை, இந்த ஆண்டவரின் வார்த்தை உந்துதல் தந்திருக்கிறது. அந்த செய்திகளை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக பைபிளை நம்ம தப்பாக பயன்படுத்தினா என்ன ஆகுன்றதை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு
கல்லூரியில் படித்த 2 ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு சகோதரிக்கு திருமணம். அப்போ அந்த அம்மா அந்த திருமணத்திற்கு போக முடியல, இன்னொரு ஃப்ரெண்டு அந்த திருமணத்திற்கு போக முடியல. அப்போ அவங்க தம்பிக்கிட்ட சொல்லி, வேகமாக நான் இப்போ சொல்லலை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கிறப்பெல்லாம் தந்தி கொடுக்குற வழக்கம் இப்போ தந்தி இல்லையே. அப்போ தந்தி கொடுக்க சொன்னாங்க. இப்போ வசனம் என்ன வசனம் கொடுக்கலாம், ஒரு கிறிஸ்தவ பெண் ஒரு கிறிஸ்தவ வசனத்தை சொல்லாமேன்னு சொல்லி அவங்க ஒரு வசனத்தை அந்த தம்பிக்கிட்ட எழுதி கொடுத்தாங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க யாராவது. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமாம், இந்த வசனத்தை அக்கா தம்பிக்கிட்ட எழுதி கொடுத்து, இதை போய் தந்தி ஆஃபீஸில் கொடுத்தோன்னா தந்தி அனுப்பிடுவாங்க, இந்த வசனம் அங்கே போய் சேர்ந்துடும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு, அவள் பார்த்தா அவருடைய திருமண நாளில் மகிழ்ச்சி அடைவான்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பையன் என்னை மாதிரி கொஞ்சம் சேட்டைக்கார பையன், அதில் ஏதாவது ஆதாயம் தேர முடியுமான்னு பார்த்து, வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும், தந்தி கொடுக்குறப்ப சுருக்கமாக கொடுக்கணும், அதிகமான வார்த்தை போனால் அதிகமான காசு. அதனால் வார்த்தைகளை சுருக்கணும்னு நினச்சி அவன் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு முன்னாடி மெதுவாக முன்னாடி இருக்கிற 1 அடிச்சுட்டு யோவான் 4:18 கொடுத்துட்டான். படிங்க. உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு எப்படி இருக்கும்? அப்போ வாங்கின ஃப்ரெண்டு அடுத்து அவள்கிட்ட பேசுவாளா? அதனால் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பைபிளை பயன்படுத்தக்கூடாது. தவறாக பயன்படுத்தினால், நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தினா தவறான பொருளை கொடுத்துரும், சில நேரங்களில் அது உறவை கெடுத்துவிடும். முறையாக பயன்படுத்த கடவுள் எதிர்பார்க்கிறார். 1ஆம் திருமுறை பாடமாக படிக்க கேட்ட 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுக்க இருக்கிற வசனங்கள் எல்லாற்றையும் நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் சுருக்கமாக அதில் சொல்ல வேண்டிய செய்திகளை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். எலியா தீர்க்கதரிசியை பற்றி அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். குறிப்பாக ஆகாப் மன்னனுடைய மனைவி எசபேல் எலியாவை கொலை செய்ய தேடுகிறார். அவர் கொலை செய்ய தேடுவதனால் உயிருக்கு பயந்த எலியா ஓடிக்கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த எலியா தீர்க்கதரிசி யெகோவா கடவுளை வணங்கிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கு உரைத்தவர். இந்த ஆகாப் மன்னன் எசபேல் என்கிற அந்நிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாக பாகால் வழிபாடு வந்தது. பாகாலை வழிபட்டதினால் எசபேல் தன்னுடைய நாட்டிலிருந்து ஏறக்குறைய பல 100 இறைவாக்கினர்களை, பொய் இறைவாக்கினர்களை அவர்களோடு வைத்து கொண்டார். அதில் 400 இறைவாக்கினர்களை எலியா யார் உண்மையான கடவுள் என்கிற போட்டியில் வென்று விட்டார். எலியா வென்றதினால் அந்த 400 பொய் இறைவாக்கினர்களையும் கொலை செய்கிறார். இந்த செய்தி எசபேலுக்கு போகிறது. என்னுடைய நாட்டை சார்ந்த, என்னுடைய தெய்வத்தை வழிபட்ட, எனக்கு ஆதரவாக இருந்த இந்த இறைவாக்கினர்களை கொன்ற எலியாவை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை கொலை செய்ய தேடியதினால் இந்த எலியா உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு அரசியல் நெருக்கடி, அந்த அரசினுடைய அதிகமான நெருக்கடி இருந்ததுனால இனி நம்ம உயிர் வாழ முடியாது என்று நினைத்த அந்த எலியா ஆண்டவரிடத்தில் ஒரு வேண்டுதலை செய்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். இங்கே பார்க்கணும், இவருக்கு அரசருடைய மனைவி அரசி இவரை கொலை செய்ய தேடுகிறார். எப்படியும் கொன்றுவார்னு பயத்தில் ஓடி 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 கடைசியில் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே இனி என்னால் உயிரோடு வாழ முடியாது, ஏன்னா எனக்கு அதிகமான நெருக்கடி இருக்கிறது, என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு ஜெபத்தை சொல்கிறார். அந்த ஜெபத்தோடு அவர் சேர்ந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் என் பிதாக்களை விட நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்கிறார். இதுதான் மிக முக்கியமானது. கடவுளுடைய வார்த்தை எப்போது நம்மிடத்தில் வருகிறதோ அப்போ நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்கு உதவி செய்யும். அதுதான் எபிரேயர்கள் நம்ம பார்த்தோம். இந்த வசனங்கள் நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்கு உதவி செய்யும். இந்த எலியா சொல்லுகிறார், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்று போராடிய ஒரு இறைவாக்கினர், நான் என் பிதாக்களை விட நல்லவன் அல்ல, என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் திருமறையை முறையாக படிப்போமானால் நாம் நம்மை நல்லவன் என்று
சொல்ல மாட்டோம். நான் என்னை யோக்கியன் என்று சொல்ல மாட்டோம். நம்முடைய குற்றங்களை இந்த திருமறை நமக்கு உணர்த்தும். நாம் நல்லவன் ஆவதற்குரிய வழிகளை இந்த திருமறை காட்டும். இங்கே எலியா அந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறார். ஆனாலும் இருமுறை தூதர்கள் வந்து அவருக்கான உணவை கொடுத்து அவரை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த எலியா பயந்த நிலையில், உயிருக்கு பயந்து இருந்த பொழுது கடவுளின் வார்த்தை தேவதூதர்கள் வழியாக வருகிறது. தூதர்கள் சொல்லுகிற வார்த்தை எலியாவுக்கு உந்துதல் தருகிறது. வசனத்தை பாருங்க, 7வது வசனம். நீ பண்ண வேண்டிய தூரம், நீ போக வேண்டிய தூரம் மிக நீண்டது, அதனால் எழுந்து சாப்பிடுன்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறது. எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நாம் சோர்ந்து இருக்கிறோமோ, அவ்வளோதான், இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது, நம்மை சுற்றி இருள் சூழ்ந்து அல்லது நம்முடைய வாழ்வினுடைய கடைசி எல்லைக்கு போகிறோமோ, அப்போ நம்முடைய மன்றாட்டை, நம்முடைய வேண்டுதலை ஆண்டவரை நோக்கி நாம் வைப்போமானால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வரும். எப்படி வரும்? எழுந்திரு, உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும். நீ பயணமாகு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறதை பார்த்தோம். எனவே சோர்ந்து போயிருக்கின்ற நேரங்களில் கடவுளின் வார்த்தை நமக்கு உந்துதல் தருகிறது, உற்சாகத்தை தருகிறது. அவர் ஒரு குகைக்குள்ளே இருக்கிறாரு. அவரை எழுந்திருக்க சொல்லி ஒரு மலையின் மேல் வந்து நிற்க சொல்கிறாங்க. அந்த வார்த்தை சொல்கிறது மலை மேல் நிற்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 2-3 விஷயங்கள் நடக்குது. முதலாவது, மலையில் நின்ன உடனே 11வது வசனம் பாருங்க. அடுத்து படிங்க. ரொம்ப கவனிக்கணும். இந்த வசனத்தை நான் படிக்க சொன்னதுக்கு காரணம், ஆண்டவருடைய வார்த்தை அல்லது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் எப்பொழுது உணர முடியும் அப்படின்னா, எந்த சூழலில் உணர முடியும்னா அமைதியான சூழலில் தான் உணர முடியும். இங்கே பாருங்க, எலியா மலை மேல் நிற்கிறார். அங்கே ஒரு பெரும் காற்று அடிக்கிறது, பெரும் காற்று. ஆனால் அதில் யாரை பார்க்க முடியல? கர்த்தரை பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது, அங்கேயும் என்ன செய்ய முடியல? அவரை பார்க்க முடியல. அதற்கு பிறகு என்ன நடக்குது? ஒரு பெரிய மிக தீப்பிழம்பு, அக்கினி எரிகிறது, அதிலும் அவரை காண முடியவில்லை. ஆனால் அதற்கு பின்பு வசனம் சொல்லுகிறது, மெல்லிய சத்தம் ஒன்று. அப்போ கடவுள் எப்படி பேசுவார் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அந்த வார்த்தையின் வழியாகத்தான், மெல்லிய சத்தத்தின் வழியாகத்தான் எலியாவோடு கடவுள் பேசுகிறார். பயந்திருந்த, உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த எலியாவை இந்த கடவுளின் வார்த்தை, இந்த ஆண்டவரின் வார்த்தை சந்திக்கிறது. அதன் பின்பு உற்சாகமடைந்து தன்னுடைய ஊழியத்தை அவர் தொடர்ந்து செய்கிறார். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய காலம் முடிகிற பொழுது அவருக்கு பின்பாக எலிசா என்கிற இறைவாக்கினரையும் அவர் திருப்பொழிவு செய்து அந்த பணிக்கென்று ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த கடவுளுடைய வார்த்தை நாம் பயந்திருக்கிற சூழல்களிலே, நாம் இதற்கு அடுத்து நாம் நகர்ந்து செல்ல முடியாது என்று சோர்ந்து போய் படுத்து கிடக்கின்ற சூழலிலே இந்த கடவுளின் வார்த்தை நமக்கு வருகிறது. எழுந்திரு, நீ பயணம் வேண்டிய தூரம் அதிகம் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறது. எனவே இந்த உற்சாகம் தருகிற, உந்துதல் தருகிற வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைக்க கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, இன்றைக்கு நாம் படித்திருக்க வேண்டிய நிருப பகுதி வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். ஆனால் படித்த பகுதி என்ன படிச்சீங்கம்மா? யோவான் படிக்கிறப்ப நம்மெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? உட்காந்துருந்தோம். ஆனால் நற்செய்தி பாடம் படிக்கிறப்ப என்ன செய்யணும்? நம்ம எந்திருக்கணும், நம்ம ஒரு முறை இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் அட்டன்டேட்டிவாக இருந்து பாருங்க. நற்செய்தி பாடம் படிக்கிறப்ப என்ன செய்யணும்? சொல்லாமலே நம்ம என்ன செய்யணும்? எந்திரிக்கணும். ஆனால் அவங்க யோவான் 10ஆம் அதிகாரத்தில் தான் படித்தாங்க. நம்ம எல்லாம் சம்மணம் போட்டு நல்ல ஜம்மனை உட்காந்து கையை கட்டி பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அதுக்கு பிறகு நற்செய்தி பாடம் சொன்ன பிறகு என்ன செய்கிறோம்? எந்திரிக்கிறோம். சரி, இந்த
வெளிப்படுத்துதல் என்பது யோவானுக்கு வந்த கனவு, யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காட்சி, அதுதான் வெளிப்படுத்துதல். இதை வச்சு தான் இன்றைக்கி நிறைய திருச்சபைகள், புதிய திருச்சபைகள் உருவாகியிருக்கு. வெள்ளை குதிரை வருது, சிவப்பு குதிரை வருது, கருப்பு குதிரை வருது, உலகம் அழிய போகுது. நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் அழிக்க போகிறார் அப்படின்ற பயத்தை காட்டி இருக்கிறதெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் வெளிப்படுத்தல் பற்றி பேசுவதனால ஒரு செய்தியை நான் சொல்லிவிட்டு அந்த குறிப்புக்குள்ளே போகிறேன். என்னுடைய உறவினர் ஒருவர், திருச்சபை பேரை சொல்கிறதுல தப்பு இல்லை, சிபிஎம் சர்ச்சில் மெம்பர் அவங்க, ஆனால் படிக்காதவங்க. ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க, போதரையா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், நான் சொல்லுங்கள், உங்கள் ஆளுங்கள்லாம் அதிகமாக ஆண்டவர் வாராருன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் ஏதாவது பாட்டை படித்து பாமாலை கீர்த்தனன் படிச்சுட்டு இருக்கிற வேத பாடத்தை படித்து 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆனால் எங்கள் கோயில்களில் ஆண்டவர் வாராரு, சீக்கிரமாக வரப்போகிறார், சொத்தெல்லாம் விற்று கோயிலுக்கு கொடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னென்னா, இப்போ புதுசாக ஒரு கோயில் கட்டுறாங்க, அந்த சர்ச்சுக்கு 25 அடி ஆழத்தில் பில்லர் போடுறாங்க. எத்தனை அடி ஆழம்? 25 அடி ஆழத்தில் பில்லர் போடுறாங்க. ஆண்டவர் வருவாரா வரமாட்டாரா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொன்னார். எங்கள் ஆளுகளும் பிரசங்கம் பண்ணுறாங்க, நாங்களும் நம்பி எங்கள் வீட்டை விற்று நிலத்தை விற்று காசை கொடுக்குறோம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? 25 அடி ஆழத்தில் பில்லர் போடுறாங்க. அப்போ ஆண்டவர் வருவாரான்னு என்கிட்ட கேட்டாங்க. பதில் எனக்கு அப்போ சொல்ல தெரியல, இப்போ சொல்லுவேன். ஆண்டவர் எப்போனாலும் வருவார், அது நம்பிக்கை. கண்டிப்பாக ஆண்டவர் வருவார். அவருடைய நேரம் நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே இருக்கணும். இங்கே பாருங்க, யோவான் 6 எக்காலங்கள் ஊதுகிற அந்த சம்பவங்களை பார்க்குறாரு. இது 7வதாக இறுதி தண்டனை எப்படி சேரும்னு சொல்லி இந்த 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார். அவருக்கு சொல்லப்படுகிறது, அவர் காண்கிற காட்சி. அதில் 7 7 7 7ன்னு வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 2வது வசனத்தை படிங்க. திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவர் கையில் இருந்தது. அந்த திறக்கப்பட்ட புத்தகம் என்னன்னா, அது கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை அடங்கிய ஒரு புத்தகம். அது புதிய மொழிபெயர்ப்பிலே சுருளேடுன்னு இருக்குது. அதை என்ன செய்யணும்னு சொல்லுது. 8வது வசனம் படிங்க. நீ வாங்கிக்கொள். அடுத்த வசனம் படிங்க. எனக்கு 2 மகள்கள். இளைய மகள், நான் இங்கே போன 19ஆம் தேதி மிசோரம்லேருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்தேன். அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் என்கிட்ட வந்துச்சு. என்னுடைய பெரிய மகள், மூத்த மகள் என்னுடைய இளைய மகளை கூப்பிட்டு வந்தா, அப்பா சகீரா பேப்பர் திங்கிறா அப்படின்னு கொண்டு வந்து. என்ன திங்கிறா? பேப்பரை திங்கிறான்னு சொன்னான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே இருக்குது வீட்டில் சாப்பிட்றதுக்கு, தேவையான எல்லா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்றோம், அப்படி இருந்தும் ஏன் பேப்பரை திங்கிறான்னு கேட்டேன். பதில் இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் இந்த திருமுறை ஆயத்தம், இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணுறப்ப யோவான்கிட்ட தேவதூதர் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தை வாங்கி என்ன செய்யணுமா? சாப்பிடு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்குமா? சாப்பிட்றப்ப எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும். ஆனால் வயிற்றுக்குள்ளே போய் கசப்பாக இருக்கும். நம்ம எப்படி சொல்லுவோம்? சுவை எங்கே தெரியணும்? நாக்கில் தான் தெரியணும். ஆனால் இது, இந்த சுவை எங்கே தெரியுது? வயிற்றுக்கும் தெரியுது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மாற்றம் எங்கே நடக்கணும்னா வெளியில் இல்லை, உள்ளுக்குள்ள. அப்போ கடவுளுடைய வார்த்தை மாற்றத்தை எங்கே உருவாக்கும்? உள்ளுக்குள் உருவாக்கும். இங்கே அந்த வார்த்தையை கொடுக்குறப்ப சொல்றாரு, இந்த வசனத்தை, இந்த சுருளேட்டை வாங்கி நீ சாப்பிடு, சாப்பிட்றப்ப அது இனிப்பாக இருக்கும், ஆனால் உள்ளே போய் கசக்கும். கசந்தா என்னாகும்? வேப்பலையை குடித்தா என்னாகுங்க? உள்ள இருக்கிற கிருமியெல்லாம் வெளியேற்றிடும்.
தேவையில்லாதவைகளெல்லாம் என்ன செஞ்சிடும், முடிச்சிடும். அப்போ இந்த யோவான் ஏற்கனவே 6 காட்சிகளை பார்க்கிறார். பார்த்து பயந்து தயங்கி போயிருக்கிறார். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் 7வது காட்சி வருகிறது. அதுதான் கடவுளுடைய வார்த்தை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை நீ உட்கொள், அது உன் வயிற்றுக்குள்ளே போய் என்ன செஞ்சோம், வாயில் போகிறப்ப இனிக்கும், உள்ளே போகிறப்ப கசக்கும். அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னா 11ஆம் வசனம் படிங்க. அப்ப இந்த ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போனா மீண்டும் அப்படி ஒரு வார்த்தை இருக்காங்க இருக்கா 11ஆம் வசனத்துல. ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போகிறப்ப மீண்டும் தன்னுடைய பழைய பணியை செய்வதற்கு அது உற்சாகத்தை தருகிறது. இந்த தயங்கி போயிருந்த யோவானுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவரின் வார்த்தை உள்ளே போனதினால் மீண்டும் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக அவர் உறுதி செய்யப்படுகிறார். எல்லா நாட்டு மக்களுக்கும், எல்லா ராஜாக்களுக்கும் அவர் இறை வாக்கு உரைப்பதற்காக தயார் செய்யப்படுகிறார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் தயங்கி போய் நாம் இருப்போமானால், செயல்பட முடியாத நிலையில் இருப்போமானால், ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்தில் வருமானால் அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யணும், மீண்டும் செயல்பட தூண்டும், திரும்ப நம்ம செயலாற்ற தூண்டும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக போவதற்கு நாம் வாய்ப்பை கொடுக்க வேண்டும். நிறைவாக நற்செய்தி பாடமாக படிக்க கேட்ட லூக்கா 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை. இது கிறிஸ்துமஸ் காலங்களோடு தொடர்புடைய ஒரு திருமறை பகுதி. ஒருவேளை போன வாரம் நீங்கள் செய்தியை கேட்டிருப்பீர்களானால் இதற்கு அடுத்து வருகிற பகுதி 46லேருந்து 55 வரை இருக்கிற மரியாளின் பாடல் பற்றி உங்களுக்கு பிரசங்கம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு எலிசபெத்தும் மரியாளும் சந்தித்து கொள்ளுகிற நிகழ்வு இந்த 39 முதல் 45 வரை இருக்கிற வசனங்களில் இருக்கிறது. 2 பேருமே யூத பெண்கள். ஒருவர் வயது முதிர்ந்தவர், இன்னொருவர் இளம்பெண். ஒருவர் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அறியப்பட்டவர், இன்னொருவர் திருமணம் ஆகாதவர். ஆனால் என்னன்னா 2 பேருக்குமே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை என்னன்னா 2 பேருக்கும் குழந்தை பிறக்கும்ன்றது தான் அந்த செய்தி. இதில் எலிசபெத்துக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் திருமணமானவர், வயதானால் கூட கடவுளால் என்ன செய்ய முடியும், குழந்தை கொடுக்க முடியும். வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனம் பாருங்க. கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால எலிசபெத்துடைய வாழ்க்கையில அது நடந்துரும். ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையில் திருமணமாகாத ஒரு இளம்பெண் குழந்தை பெற்றெடுப்பது சாத்தியமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதனால தான் இந்த இடத்தில் சந்தேகத்தோடு, ஐயத்தோடு, தயக்கத்தோடு இருந்த மரியாளுக்கு கடவுளின் வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை தான், நீ உன் இனத்தாலான எலிசபெத்தை போய் சந்தி, அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தை தேவதூதர் வழியாக வருகிறது. அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து தான் இந்த மரியா அங்கே போகிறார். அங்கே போனால் எலிசபெத்தை பார்க்குறாங்க. உண்மையிலே அவங்க வயது முதிர்ந்தவர், ஆனால் கருவுற்றிருக்கிறார் 6 மாதம். அங்கே தான் அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி பரிமாறிக்கொள்கிறார்கள். அப்போ தான் எலிசபெத் சொல்கிறா, நீர் பெண்களில் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர்வதிக்கப்பட்டதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்தவதும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று, மகிழ்ச்சியால் துள்ளிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கே ஒரு உறுதிப்படுத்துகிறார். 45வது வசனத்தை படிங்க. யாருக்கு சொன்னது? யாருக்கு சொன்னது? எலிசபெத் மரியாளுக்கு சொன்னது. பயப்படாத, கடவுள் உனக்கு சொன்னது நிறைவேறும் என்கிற உறுதியை எலிசபெத் இளம்பெண்ணான இயேசுவின் தாய் மரியாளுக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, கடவுளின் வார்த்தை ஐயத்தில் இருப்பவர்களுக்கு, சந்தேகத்தில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த திருமறை நீங்களும் நானும் பயன்படுத்துகிற திருமறை ஏதோ ஒரு காலத்தில் வரலாற்றில் மட்டும் செயல்பட்டது என்று சொல்லிவிட முடியாது. இன்றைக்கும்
இந்த திருமறை நம்மோடு கூட பேசுகிறது, நமக்கு உந்துதல் தருகிறது, நமக்கு ஆற்றல் தருகிறது. ஒரு உண்மை சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னோடு தொடர்புடைய செய்தி, எப்படி திருமறை வார்த்தை இன்றைக்கும் நமக்கு ஊக்கம் தருகிறது, உந்துதல் தருகிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பேராயருடைய அனுமதி பெற்று மேற்படிப்பிற்காக, என்னுடைய டாக்டரேட்டுக்காக மிசோரம் மாநிலம் ஐஸ்வாலில் இருக்கின்ற ஐஸ்வால் இறையியல் கல்லூரியிலே படிப்பதற்காக சேர்ந்தேன். நான் சேருவதற்கு முன்னதாக சில அனுமதி பெறுவதிலேயே சில சிக்கல் இருந்தது. எங்களுடைய பேராயர் கடைசியாக இறக்கப்பட்டு சம்பளத்தோடு அனுப்புகிறேன் என்று என்னை சம்பளம் கொடுத்து அனுப்பினார். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், என்னுடைய முன்னாள் பேராயருக்கும் நன்றி சொல்கிறேன். ஆனால் சம்பளத்தை மட்டும் வச்சு படிக்க முடியுமான்னா கஷ்டம், படிக்க முடியாது. சும்மா ஒரு 180 ரூபா தான் 1 கிலோ தக்காளி அங்கே, சரிங்களா? எவ்வளவு? அது சாதாரண நாளில். இங்கே நம்ம ஊரில் இங்கே 100 ரூபா அப்படின்னா அங்கே எவ்வளோ இருக்குன்னா ஒரு 300 ரூபா 250 ரூபா இருக்கும், அவ்வளோதான். அங்கே கொஞ்சம் அதிகமான விலை கூடுதலாக இருக்கக்கூடிய பொருட்கள். ஏன்னா மலையில் இருக்க மலை பிரதேசம், கீழே இருந்து தான் எல்லாமே வரணும், அஸ்ஸாம்லேருந்து அல்லது வெஸ்ட் பெங்காலிருந்து தான் வரணும். ஸோ அதனால் அந்த இடத்தில் சம்பளத்தை மட்டும் வைத்து இருப்பது என்பது கடினம். ஸோ அதனால் நான் ஒருவரிடம் உதவி கேட்டிருந்தேன். அந்த உதவி எனக்கு முறைப்படியாக கிடைக்க வேண்டிய உதவி, அது உரிமை தொகை என்று கூட சொல்லலாம். படிப்பவருக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும். போன வாரம் உங்களுக்கு ஒரு போதவர் பேசினார் இல்லையா? யார் பேசினா? போன வாரம் உங்களுக்கு பிரசம் பண்ண போதவர் பேர் என்ன பேர்? அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவரும் என்னை போன்று படிக்கிறார். அவருக்கு அந்த பணம் கிடச்சிச்சு, இந்த உரிமை தொகை கிடைத்தது. எனக்கு கிடைக்கல. அதுக்கு பல காரணங்கள். அதில் முக்கியமான ஒருவர் அதற்கு அனுமதி வழங்கணும். லைவில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் செய்தி, அதனால தான் அதை சொல்கிறேன். பல முறை சொல்லியிருக்கிறேன், சொல்லணும். ஏன்னா திருமறை உந்துதல் தரக்கூடியது. அந்த நபர் உனக்கு பணம் தருகிறேன், அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் நான் போன பிறவை அவரிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. என்னுடைய ஃபோனையும் அட்டன் பண்ணலை, நான் போடுற மெசேஜஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணலை, நான் அனுப்பின மெயிலுக்கும் பதில் போடலை. இப்போ என்ன செய்யணும்? அப்போ பெங்களூரில் இருந்தால் மதுரைக்கு போயிடலாம் அல்லது சென்னைக்கு போய் கேட்கலாம். நான் இருக்கிறது மிசோரமில். அங்கேருந்து வரணும்னா ஃப்ளைட்டில் தான் வரணும். ட்ரெயின் பிடிக்கணும்னா 14 மணி நேரம் அங்கேருந்து கவுஹாட்டி போகணும். அது சாத்தியமே இல்லை. இவங்க கொடுக்குற ஒரு சின்ன தொகைக்கு அதில் பாதி தொகையை பஸ்ஸுக்கு செலவழிக்கிறது அல்லது ட்ராவலுக்கு செலவழிக்கிறது முடியாது. அதுக்கு இருக்கிறத வச்சுட்டு அமைதியாக இருந்துடலாம். ரொம்ப யோசித்துக்கிட்டே இருந்தேன் என்ன அப்படின்னு. அடிக்கடி எங்களுடைய தின இறைவேண்டல்களில் குடும்ப ஜபத்திலையும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு நாள் அதிகாலை 5 மணிக்கு மேலாக ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வந்தது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களில் பலருக்கு சந்தேகம் இருக்கும், சிஎஸ்ஐ போதர்கள்ட்டெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாரா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆண்டவர் பேசுவார், எங்களிடம் அதிகமாக பேசுவார். வசனம் படிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உனக்கு இருக்கிற பலத்தோடே நீ போ. உன்னை அனுப்புகிறவர் 1998ஆம் ஆண்டு ஊழியத்திற்கென்று நான் என்னை அர்ப்பணித்த பொழுது என்னை அழைத்தவர். இன்றைக்கும் என்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் பேசுகிறார், அழைத்தவர் நான் அல்லவா? உன்னை அனுப்புகிறவர், உன்னை அழைத்தவர் நான், உன்னை அனுப்புகிறவர் நான். நீ ஏன்பா போட்டு மனுஷனை பற்றி நினச்சிட்டே இருக்கிற? உண்மையாய் சொல்லுகிறேன், அன்று எழுந்து நான் காலையிலேயே ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே என்னை மன்னித்து கொள்ளுங்கள், இனிமே மனுஷனை நான் அந்த மனுஷனை நினச்சி கூட பார்க்க மாட்டேன். இன்றைக்கு வரைக்கும் நான் நினச்சி பார்க்கல. உண்மையாக சொல்கிறேன். ஆண்டவருக்கு ஒரு அலையிலையோ சொல்லாமா? ஒரு அலையிலையோ சொல்லாமா? ஆனால் நான் வெறும் 10 நிமிடங்கள் பார்த்த ஒரு மனிதர். 2007ஆம் ஆண்டு நான் இங்கிலாந்து நாட்டிலே படிப்பதற்காக சென்றிருந்த பொழுது ஒரு நபரை சந்தித்தேன். அவரை மீண்டும் 2022ஆம் ஆண்டு சென்னையிலே சந்திப்பதற்கு கடவுள் வாய்ப்பு தந்தார். அவர் வழியாக என்னுடைய 1ஆம் ஆண்டு கட்டணம் அனைத்தும் செலுத்தப்பட்டது. 1 ரூபா கூட நான் செலுத்தலை. ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் நான் 1 ரூபா கூட கொடுக்கல. எனக்கான பணம் யார் கொடுத்தா?
10 நிமிடம் பார்த்த அந்த ஊழியக்காரர் எனக்கு அனுப்பி வைத்தார். கடவுளுடைய வார்த்தைக்கு ஆற்றல் இருக்கிறதா இல்லையா? கடவுளுடைய வார்த்தை எனக்கு உந்துதல் தந்திருக்கிறதா இல்லையா? நிறைய பேர் சொல்கிறாங்க, உனக்கு என்னப்பா 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செஞ்சிடறேன், அங்கேருந்து பறந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் அல்ல, கடவுளின் வார்த்தையால். கடவுளால் ஆனது, கடவுளால் எல்லாம் கூடும். எனவே இந்த கடவுளின் வார்த்தையை நம்பி வாழுங்கள். இந்த கடவுளின் வார்த்தையை படியுங்கள், வாசிக்காதீர்கள், படியுங்கள், கடைபிடியுங்கள். இந்த கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கடவுளின் வார்த்தைக்கு செயலாக்கம் கொடுங்கள். இந்த கிறிஸ்து பிறப்பின் காலம், வருகிற புத்தாண்டு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தை காப்பாராக. ஆமென்.